3 மதங்கள் 1000 வருடங்களாக தொடரும் யுத்தம். நண்பர்களே, இன்று நீங்கள் செய்திகளில் பார்க்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம், ஈரான் மேற்கு நாடுகள் இடையேயான மோதல், இது ஏதோ இன்று நேற்று தொடங்கிய பிரச்சனை போல தெரியலாம். ஆனால் இதன் வேர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு போரோடு இன்றும் தொடர்புடையது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. ஆம், அந்த போர்தான் சிலுவை போர். தமிழில் சிலுவை போர், ஆங்கிலத்தில் தி க்ரூசேட்ஸ். அப்புறம் நம்ம 90s கிட்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலராக இருந்த ஒரு கேம் இந்த சிலுவை போரை மையமாக கொண்டது. அது எந்த கேம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மதத்திற்கும் மண்ணிற்குமான இந்த போர் ஏன் முடிவில்லாமல் தொடர்கிறது? சிலுவை போர்களுக்கும் இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் மோதலுக்கும் என்ன தொடர்பு? மேற்கத்திய வரலாறு மற்றும் உலக அரசியலில் அதன் பங்கு என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலுவை போரின் வரலாற்று பின்னணியை பார்த்தால் கிபி 1095 முதல் கிபி 1291 வரை ஐரோப்பிய கிறிஸ்தவ படைகளுக்கும் இஸ்லாமிய படைகளுக்கும் இடையே ஜெருசலேம் நகரை கைப்பற்ற நடந்த போர்களையே நாம் சிலுவை போர்கள் என்று சொல்கிறோம். யூத மதம், கிறிஸ்தவ மதம் மற்றும் இஸ்லாமிய மதம், இந்த மதங்களுக்கும் ஜெருசலேமிற்கும் உள்ள தொடர்பை அறிந்தால் இந்த போரின் நோக்கம் விளங்கும். 3 மதத்தவரும் ஜெருசலேமை தங்களது புனித பூமியாக கருதுகின்றனர். யூதர்கள் பைபிளின் பழைய ஏற்பாடான விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளபடி சுமார் கிபி 1000ஆவது ஆண்டில் இஸ்ரேலியன் மன்னர் தாவீது ஜெருசலேம் நகரை இஸ்ரேல் ஐக்கிய இராச்சியத்தின் தலைநகராக நிறுவினார் என்றும் நம்புகின்றனர். கிறிஸ்தவர்கள் பைபிளின் புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்து சுமார் கிபி 30இல் ஜெருசலேமுக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். மேலும் அவர் உயிர் நீத்த சிலுவையை கான்ஸ்டான்டைன் மன்னரின் தாய் புனித ஹெலன் என்பவர் கிபி 300ஆம் ஆண்டில் ஜெருசலேமில் கண்டெடுத்தார் என்று நம்புகின்றனர். இஸ்லாமியர்கள் மெக்கா, மதினா ஆகிய நகரங்களுக்கு அடுத்த நிலையில் ஜெருசலேமை தங்கள் புனித நகராக கருதுகின்றனர். கிபி 620ஆம் ஆண்டில் இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் ஜெருசலேமில் இருந்து சொர்க்கத்திற்கு சென்று திரும்பினார் என்று நம்புகின்றனர். ஆரம்பத்தில் இந்த ஜெருசலேம் எகிப்தை மையமாக கொண்டு செயல்பட்ட இஸ்லாமிய கலீபகமான ஃபாத்திமிட் கலீபகத்தம் வசம் இருந்தது. அப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா மதத்தவருக்கும் புனித யாத்திரைக்கும் அவர்களது புனித தலங்களுக்கு செல்லவும் எந்த தடையும் இல்லை. ஆனால் செல்ஜுக் துருக்கியர்கள் கிபி 1070ஆம் ஆண்டில் ஃபாத்திமிட் கலீபகத்திடமிருந்து ஜெருசலேமை கைப்பற்றினர். இதற்கு முன் ஜெருசலேமுக்கு கிறிஸ்தவ பயணிகள் யாத்திரை செல்ல அனுமதி இருந்தது. ஆனால் புதிய ஆட்சியாளர்களான செல்ஜுக் துருக்கியர்கள் சில கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் புனித பயணிகளை துன்புறுத்தினதாகவும் ஐரோப்பாவில் வதந்திகள் பரவின. இது ஐரோப்பிய கிறிஸ்தவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சிலுவை போரை தூண்டிய மிக முக்கிய காரணம் இதுவே. இதனால் ஐரோப்பிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மத்தியில் ஜெருசலேம் அவர்கள் கைவிட்டு போய்விடுமோ என்ற பீதி ஏற்பட்டது. அதனால் அன்றைய கிறிஸ்தவ மதத் தலைவராக இருந்த போப் உர்பன் II என்பவர் கிபி 1095இல் ஜெருசலேம் புனித நகரை மீட்போம், ஜெருசலேமை விடுவிப்பதே நம் கடமை என்று அறைகோல் விடுத்தார். இந்த ஒரு வார்த்தையில்தான் சிலுவை போர் பிறந்தது. கிபி 1096 முதல் கிபி 1099 வரை கிட்டத்தட்ட 200 வருஷமா 10 பெரிய போர்கள் நடந்தது. ஐரோப்பிய போர் வீரர்கள் அவர்களது உடையில் சிலுவை அடையாளத்தை தைத்து கொண்டு புறப்பட்டனர். அதனால்தான் இதற்கு சிலுவை போர் என்று பெயர் வந்தது. கிபி 1096இல் தொடங்கிய முதல் சிலுவை போர் கிபி 1099இல் முடிவுற்றது. அதில் ஐரோப்பிய போர் வீரர்கள் ஜெருசலேமை கைப்பற்றினார்கள். இந்த யுத்தத்திலே யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரும் கொடூர வன்முறையில் பலியானார்கள். லட்சக்கணக்கான அப்பாவிகள் குன்று குவிக்கப்பட்டனர். அதன் பின்புதான் கிங்டம் ஆஃப் ஜெருசலேம் என்று ஒரு புதிய கிறிஸ்தவ அரசு நிறுவப்பட்டது. இது கிபி 1099 முதல் கிபி 1187 வரை நீடித்தது. கிபி 1147 முதல் கிபி 1149 வரை நடந்த இரண்டாம் சிலுவை போரை அடுத்து கிபி 1185இல் பைசாண்டியன் பேரரசின் மன்னரான மானுவல் கொமென்னோஸின் மறைவுக்கு பிறகு கிபி 1187 ஜூலை மாதத்தில் நடந்த ஹாட்டின் போரில் குர்திஷ் தலைவரான சலாஹுதீன் அய்யூபி சிலுவைப்படை படைகளை தோற்கடித்தார்.
ஹாட்டின் போரில் கிடைத்த வெற்றியைத் தொடர்ந்து கிபி 1187 அக்டோபர் 2ஆம் நாள் சலாகுதீன் ஜெருசலேம் நகரை மீண்டும் கைப்பற்றினார். ஹாட்டின் போரில் கிடைத்த வெற்றி சலாகுதீன் ஜெருசலேமை கைப்பற்றியது ஐரோப்பாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உடனே 3ஆம் சிலுவைப் போர் 1189 முதல் 1192 வரை தொடங்க காரணமானது. 1099ஆம் ஆண்டு சிலுவைப் போர் வீரர்களால் கைப்பற்றப்பட்ட ஜெருசலேம் 88 ஆண்டுகளுக்குப் பிறகு சலாகுதீனால் மீண்டும் முஸ்லிம்கள் வசம் வந்தது. இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, சலாகுதீன் வெற்றி பெற்றபோது யாரையும் படுகொலை செய்யவில்லை. கிறிஸ்தவர்களை மன்னித்து அனைவருக்கும் யாத்திரை செல்ல அனுமதி வழங்கினார். அதன் காரணமாகவே இன்றைக்கும் அரபு உலக மக்கள் சலாகுதீனை ஒரு மிகப்பெரிய வீரனாகவும் சரித்திர அடையாளமாகவும் பார்க்கின்றனர். அதன் பின்பு நடந்த பல போர்களுக்குப் பிறகு கிபி 1291 ஆக்ரே நகர் வீழ்ந்தது. இதுவே சிலுவைப் போரின் முடிவு. அன்றைய ஆக்ரே என்பது இஸ்ரேலின் மடக்கு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பண்டைய துறைமுக நகரம். இது இன்று அக்கோ என்று அழைக்கப்படுகிறது. கிபி 3000 நிறுவப்பட்ட இந்நகரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் தற்போது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தற்போதைய பாலஸ்தீன பகுதிகளான கசா, வெஸ்ட் பேங்க், ஜெரிகோ, ஹெப்ரான் இவை அனைத்தும் நேரடியாக சிலுவைப் போர்களின் களமாக இருந்தன. அன்று சிலுவைப் போரின் மையப்புள்ளி ஜெருசலேம். இன்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் இதயம் ஜெருசலேம்தான். மத அடையாளத்திற்கு அன்று கிறிஸ்தவம் வெர்சஸ் இஸ்லாம் என்ற முத்திரை கூட்டப்பட்டது. இன்று இது யூத தேசம் வெர்சஸ் இஸ்லாமிய விடுதலை போராட்டம் என்ற நிறத்தை பெற்றுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் தலையீடு. அன்று ஐரோப்பிய அரசுகள் படைகளை அனுப்பின. இன்று அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இஸ்ரேலுக்கு பின்னால் நிற்கின்றன. ஆகவே இது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே நடக்கும் நவீன சிலுவைப் போர் என்று உணர்த்துகிறது. இன்று பாலஸ்தீனிய தலைவர்களும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளும் அரேபிய ஊடகங்களும் மேற்கு நாடுகளின் தலையீட்டை புதிய சிலுவைப் போர் என்று விமர்சிக்கின்றனர். இன்று ஈரானின் இஸ்லாமிய குடியரசு அரசாங்கம் சிலுவைப் போரின் நினைவை தொடர்ந்து பயன்படுத்துகிறது. அமெரிக்காவை புதிய குரூசேடர்கள் என்றும், இஸ்ரேலை சிலுவை அரசின் நவீன வடிவம் என்றும், ஈரானை சலாகுதீனின் வாரிசுகள் என்றும் கூறுகின்றனர். இது வெறும் வரலாறு மட்டுமல்ல, இது உள்நாட்டு அரசியலுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான தூண்டுதலுக்கும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற ஈரான் ஆதரவு அமைப்புகளால் பயன்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, இந்த வரலாற்றை படிக்கும்போது ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. தளங்கள் மாறவில்லை. ஜெருசலேம், ஆக்ரே, ஜெரிகோ, டெம்பிள் மவுண்ட் இந்த இடங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் போர்க்களங்கள்தான், இன்றும் போர்க்களங்கள்தான். வார்த்தைகள் மாறவில்லை. புனித யுத்தம், நம் மண், மத உரிமை என்ற வார்த்தைகள் கிபி 1096 இருந்தன, கிபி 2026 இருக்கின்றன. மக்கள் இடம்பெயர்வு தொடர்கிறது. சிலுவை போர்க்காலத்தில் அப்பாவி மக்கள் ஓடி ஒளிந்தார்கள். இன்று பாலஸ்தீன அகதி முகாம்களில் வாழ்கின்றனர். போர் வேறு வேறு, ஆனால் வழி ஒன்றுதான். சிலுவை போரின் மிகப்பெரிய பாடம் என்னவெனில், மதம் அரசியலாகும்போது மக்கள் பலியாகின்றனர். எந்த மதமானாலும், எந்த நாடானாலும், எந்த காலமானாலும் இந்த வார்த்தை மட்டும் மாறவில்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பவர் மைண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.